Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த ஒரு விஷயத்துல வரக்கூடிய காமன் கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்றது கியூரபிளா? எஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்றது 100% கியூரபிள். கியூர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கியூர் பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது நீங்க ப்ராப்பரா சர்டிஃபை ஆன ப்ரொஃபஷனல் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின்னுக்குன்னு படிச்ச டாக்டர்ஸை நீங்க போயிட்டு செக் பண்றது, அந்த மாதிரி முறையில போறது நல்லது. ஜஸ்ட் ஒரு பார்லர்ல போயிட்டு நான் பிக்மெண்டேஷன் சரி பண்ற ஃபேஷியலா ஒரு வருஷம் ஃபுல்லா எடுத்துட்டே இருக்கேன், அது சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், அப்பா 100% சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. ப்ராப்பரா அதுக்கான மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க போயிட்டு செக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அவங்க என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை தான் நீங்க அண்டர்கோ பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்டீரியரா மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்காக பண்ண போறது கிடையாது. சப்ளிமெண்ட்ஸும் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியில கமர்ஷியலா யாரும் இன்னும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும். இதை நீங்க 100% ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இப்போ என்னுடைய கேஸ்ல எனக்கு என்னுடைய பிக்மெண்டேஷன் சின்னதுல இருந்தே நிறையவே இருந்தது. வாய் சுத்தி இருக்கிறது, கண்ணு கீழே இருக்கிறது, நெத்தியில பிக்மெண்டேஷன் இருக்கிறது, கழுத்து பிக்மெண்டேஷன், இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு ரீசனுக்காக வரும். எனக்கு ஆல்ரெடி நான் நேச்சுரலாவே டார்க் ஸ்கின். ஸோ அதனால எனக்கு அந்த பிக்மெண்டேஷன்லாம் அங்கங்க தெரியும். ஸோ நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னுடைய பிக்மெண்டேஷனை ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்ச போது யூஸ் பண்ண சில இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, கோஜிக் ஆசிட், அசிலைக் ஆசிட், இந்த மாதிரியான விஷயங்கள். இது லாஸ்ட் ஒரு 2020 அந்த டைம்ல இருந்தா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணோம்னா ஒரு 20 வயசுக்கு மேல யூஸ் பண்ணுங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அட்வைசபிள் அப்படின்னு சொல்வேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜரான டவுட் ஒண்ணு என்னன்னா, நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட் காணாம போயிருமா அண்ட் என்னுடைய பிக்மெண்டேஷன் திருப்பி வந்துருமா வராம இருக்குமா அப்படின்றது. இது நீங்க உங்க உடம்புக்கு ஃபியூவல் பண்ணிக்கிறதுக்கு சாப்பிட்றீங்கல்ல, அந்த மாதிரி தான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, சாப்பிடாம இருக்கும்போது எனர்ஜி போயிடும். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அது நிறுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி வரும். ஏன்னா உங்களுடைய நேச்சுரல் ஃபார்ம்ல இருந்து நீங்க புதுசா ஒண்ணு பண்றீங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த சேஞ்ச் கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸும் கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும். ஜென்ரலா என்னுடைய பிக்மெண்டேஷன் அப்படின்ட்டு வரும்போது புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்றது உண்டு. நான் ரொம்ப ரிலீஜியஸா யூஸ் பண்ற ஒண்ணு பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட். இப்போ ரீசெண்டா ஒரு பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி பிக்மெண்டேஷன் விஷயம் ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது டெர்மோகோவோட டிரான்ஸ்லைக் பிக்மெண்டேஷன் கரெக்டர் சீரம். இதுல 3% டிரான்எக்ஸாமிக் ஆசிட் அண்ட் 10% அசிலைக் ஆசிட் இருக்கு. இது பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடியது. இவங்களுடைய ரேஞ்சிலே வரக்கூடிய இந்த பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் பேஸ் பண்ண சீரம்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இவங்களுக்கு கோ டு ஃபேவரட். இந்த டெர்மோகோவோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய சீரம்ஸ் என்னுடைய கோ டு ஃபேவரட். நான் என்னுடைய பிக்மெண்டேஷனுக்காக ஒர்க் பண்ண அந்த கோஜிக் ஆசிட், அசிலிக் ஆசிடும் இவங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி புதுசாக எடுத்திருந்தாங்கன்னா ஐ பி சோ ஹாப்பி டு யூஸ் இட். இதுல இருக்கக்கூடிய அந்த 3% ட்ரெனாக்ஸமிக் ஆசிட் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் மெலஸ்மாவை சரி பண்ண போகுது. 10% அசிலைக் ஆசிட் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னே மார்க்ஸ் அண்ட் ரெட்னஸ் எல்லாமும் லைட்டன் பண்ண போது, சூத் பண்ண போது, சரி பண்ண போகுது. ஸ்கின்ல செம குவிக்கா அப்சர்வ் ஆயிக்கும், உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. இதை நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைம்ல இது மட்டும் போட்டாலே உங்களுக்கு போதும். பட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் மெலஸ்மா மட்டும் போக்குறது இல்லாம ஆக்னே மார்க்ஸ் இருந்ததுனாலும் அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் தான். ஏன்னா இது டெர்மட்டாலஜிஸ்ட் தான் டிசைன் பண்றாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிறது அட்வைசபிள். இது கூடவே டே டைம்ல இந்த 1% ஹைலரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் நான் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் கொடுக்கும் அந்த சன் ப்ரொடெக்ஷன்ல அப்படின்றது. இதுல உங்களுக்கு SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்கிரீன். ஆனஸ்ட்லி இது யூஸ் பண்ணவங்களுமே சொல்லியிருக்காங்க இது எனக்கு பிடிக்குது, ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இது டெஃபினட்டா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ணது தான் அப்படின்றதுனால ஸ்கின் ஹைட்ரேஷனையும் இது பார்த்துக்க போகுது. ஆடட் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒயிட் காஸ்டும் கொடுக்க போறது கிடையாது. ஸோ எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்க, எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்க தாராளமா பயப்படாம போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு டார்கெட் பண்ற மாதிரியான கிரீம்ஸ், சீரம்ஸ் நீங்க தாராளமா உங்களுடைய ஸ்கின் கேர் ரூட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணலாம். ஒரேடியா எல்லாத்துலயுமே இது இருக்க மாதிரி பாத்துக்காதீங்க. லைக் ஃபேஸ் வாஷ்லயும் இது இருக்கணும், சீரம்லயும் இது இருக்கணும், மாய்ஸ்சரைசர்லயும் இது இருக்கணும், சன்ஸ்கிரீன்லயும் இது இருக்கணும். அந்த மாதிரி ஓவரா போட்டு ஹெவி ஆக்கி விட்டுறாதீங்க. அது ரிவர்ஸா ரியாக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ
ஒரு சீரம்ல மட்டும் நீங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேஜர் ஸ்கின் கன்சர்ன் என்ன, இப்போ டீபிக்மெண்டேஷன் அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க சீரம் வடிவில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த டெர்மாகோட் நான் எனக்கு காமிச்சது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது டெர்மாகோட் அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மாகோட் அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று, நீங்க உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ நம்ம பண்ற ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா. ஸோ மறக்காம என்னுடைய கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய ரொட்டீன்ல கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுடைய பிக்மெண்டேஷன் கன்சர்னை டார்கெட் பண்ணி அதை சரி பண்றதுக்காக இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் இருக்க ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது நல்லது. அடுத்து இது வந்து நான் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா, நான் வந்து நிறைய இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் சரி பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்னுடைய பிக்மெண்டேஷன் இன்னும் 100% சரியாகல அப்படின்றது லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் வந்து நடுவில் ஒரு வாட்டி என்னுடைய ஸ்கின்ல வந்து ஆக்னே ப்ராப்ளம் வந்ததுக்காக, லைக் முகம் ஃபுல்லா கண்ணாப்பினா ஆக்னே ஆயிடுச்சு. ஏதோ ப்ராடக்ட் வந்து ரிவர்ஸ் ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து டாக்டர் செக் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு கெமிக்கல் பீல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷனையும் சரி பண்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி கெமிக்கல் பீல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரெண்டும் ஒன்னா பண்ணணும்னு கிடையாது, தனித்தனியா பண்றது தான். பட் எனக்கு வந்து என்னன்னா, என்னுடைய ஸ்கின்ல இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறத வந்து 100% எடுக்கணும்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு தோணுனது கிடையாது. இருக்கிறது இன்னும் வேர்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கே தவிர ஃபுல்லா சரி பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, நான் ரெகுலரான ஸ்கின் கேர், முக்கியமாக கன்சிஸ்டன்டான சன்ஸ்கிரீன் போடுறதுனால முன்னாடி இருந்ததுக்கு இப்போ என்னுடைய ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சில பேர் என்னுடைய ஸ்கின்ல வந்து இன்னும் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா, என்னை முன்னாடி இருந்து பார்க்குற சில பேர் வந்துட்டு முன்னாடி பார்த்த ஸ்கின்னுக்கு இப்போ செம்ம சேஞ்ச் இருக்கு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறதுமே. ஆனால் எனக்கு தெரியும் என் ஸ்கின் இந்த நிலைமைக்கு வரணும்னு. நான் முன்னாடி சின்னதுலலாம் என்ன மாதிரியான வேலைலாம் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும். இப்போ ஐ எம் இன் தட் ஸ்டேஜ். ஸோ ஒன்று வந்து ஏஜ் ரீசன், அதனால வரக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதனால அந்த ஒரு சேஞ்ச் ரீசன். ஓகே, அதுக்கப்புறம் நான் பண்ற கன்சிஸ்டன்டான ஸ்கின் கேர் 100% சரி பண்ணணும், ஃபுல்லா ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கணும்ட்டு நான் வந்து மெடிக்கல் ரீதியா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ சப்ளிமெண்ட்டோ எடுக்கல. அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கல, சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கல. ஸோ அதனால எனக்கு இன்னும் 100% ரிசல்ட் இல்லை. எனக்கு அது பண்ணணுன்றது தாட் இப்போ வரைக்கும் இல்லவும் இல்லை. நான் வந்து இப்போ கிளினிக் போறேன், ஒரு ஃபேஷியல் எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, அதெல்லாம் போயும் உங்களுக்கு இன்னும் உங்க பிக்மெண்டேஷன் ஸ்கின்ல இருக்கு, இன்னும் அன்ஈவன் ஸ்கின் டோனாவே இருக்கு அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கும் தான். ஏன்னா நான் போய் பண்றது வந்து பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஃபேஷியலோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை. நான் பண்றது என்னுடைய போரை வந்து கிளீன் பண்ணுவேன். நான் ரெகுலரா இந்த மாதிரி மேக்கப் போடுற ஆளு. ஸோ அப்படின்னும் போது எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் டர்ட், ஆயில் எல்லாமே வந்து உள்ள வந்து செடிமெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ மேக் ஷுர் அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் போயிட்டு டீப் போர் கிளீனப் ஒன்று நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றது. இது வந்து நான் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. அதாவது மேக்கப் மட்டும் ரெகுலரா பண்றவங்க பண்ணணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸ்கின் கேரே இன் ஜென்ரல் பண்றவங்க இந்த மாதிரியான டீப் போர் கிளீனப் செஷன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சன்ஸ்கிரீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஹெவி டியூட்டியா இருக்கு. நம்ம ஒழுங்கா ரிமூவ் பண்றோமா என்னன்றது கூட நமக்கு தெரியாது. சன்ஸ்கிரீன் போட்டாலே டபுள் டைம் கிளென்ஸ் பண்ணணும், மேக்கப் போட்டா எப்படி டபுள் கிளென்சிங் பண்றோம் அந்த மாதிரி பண்ணணும்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நாள் ஒழுங்கா பண்ணுவோம், ஒரு நாள் ஒழுங்கா பண்ண மாட்டோம். ப்ராக்டிக்கலா அதான் நடக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு சரி இந்த ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெகுலரா மேக்கப் போடுறேன், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பர் கிளீனப் வேணும்னு நான் வந்து கிளீனப் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கிறேனே தவிர என்னுடைய பிக்மெண்டேஷன் சரி பண்றதுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. லைக் ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்டோட கைடன்ஸ் வச்சு அவங்க யாரும் எனக்கு எதுவுமே வந்து பிக்மெண்டேஷனுக்காக வேலை செய்யலை இப்போ வரைக்கும், நானும் செஞ்சுக்கல. ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு அந்த ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் வந்து தெரியுது. அண்ட் ஐம் ஓகே வித் திஸ் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்ல. அதனால ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு வந்து ஸ்கின் கேர் இன் ஜென்ரல் பிடிக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது பிடிக்கும், என்னோட பிக்மெண்டேஷன் இன்னும் வர்ஸ் ஆகாம இருக்கிறது பிடிக்கும், ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்றது பிடிக்கும். ஸோ அதனால ஐ என்ஜாய் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு டவுட் வந்துட்டு கிளாரிஃபை ஆயிருந்திருக்கும் இந்த ஒரு ஆன்சர்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, தட்ஸ் தட். அடுத்தது வந்துட்டு இப்போ நான் கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அது ஒர்க் ஆகியிருக்கு. இப்போ நானும் கோஜிக் ஆசிட் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமேலாம் ஒர்க் ஆகாது. உங்க ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்றது வந்து நீங்க பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். என்னோட ஸ்கின் வந்துட்டு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய அன்இவன் ஸ்கின் டோன்.
ஆக்னே வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ டச்வுட் அந்த அளவுக்கு வந்து வர்றது கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஆக்னேக்காக டார்கெட் பண்ணப்பட்ட அந்த சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ரெகுலரா நான் யூஸ் பண்றது இல்ல. பட் ஏதாவது வருது அப்படின்னா இந்த ஸ்பாட் கரெக்டர், சாலிசிலிக் ஆசிட் சீரம் அப்போ போடுறது, கிளே மாஸ்க் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைலாம் செய்வேன். நிறைய ஆக்னே இருக்குன்னா அதுக்கு டார்கெட் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிக்மெண்டேஷன்னா அதுக்கு டார்கெட் பண்றது. அண்ட் உங்களுடைய ஸ்கின் வந்து ஏஜ் ஆகுது அப்படின்னா அந்த ரெட்டினால் அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒன்னும் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கு நீங்க ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் எனக்கு ரிசர்ச் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு என் ஸ்கின்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவேன். எனக்கு ட்ரை ஸ்கின் கிடையாது. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து கோஜிக் ஆசிட் போட்டா செட் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு 4 ட்ரை ஸ்கின் ஆளுங்க வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஆகும்னு இன் ஜென்ரலா தான் சொல்ல முடியும். எனக்கு பர்சனலா அது ஒர்க் ஆகி என்னால கேரண்டீடா சொல்ல முடியாது. அதனால தான் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து என்னால வந்துட்டு ஓப்பனா வந்து ஷேர் பண்ணிக்க முடியல. இன்னும் சிலர் வந்து பிரெக்னென்ட்டா இருக்கவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்றது நான் இன்னும் அந்த பொசிஷனுக்குலாம் போகல அப்படின்றதுனால நான் ஓப்பனா கேரண்டீடா என்னால வந்து இந்த ஃபாரம்ல வந்து பேச முடியாது. ஸோ அதுவும் ஒன்று நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புறேன். பிக்மெண்டேஷன் அப்படின்றது நேச்சுரல் காஸ்னால வரலாம், ஜெனட்டிக்கலா வரலாம், அப்புறம் ஏதாவது புவர் ஹெல்த்னால வரலாம், ஹெல்த் ரீசன்ஸால வர்றது நிறைய இருக்கு. ஸோ நீங்க எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம உங்களுடைய ட்ரீட்மெண்ட்குள்ள இறங்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு வாட்டி போயிட்டு டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதனாலதான் வருதுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுன்றத அடுத்து நீங்க பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் மட்டும் வந்துட்டு 700 to 1000 rupees இருக்கு. ஏன்னா சில பேருக்குலாம் வந்து கழுத்துலலாம் வந்து நிறைய பேட்சா வந்துட்டு டார்க்கா இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். அண்டர் ஆர்ம்லாம் வந்துட்டு செம டார்க் பேட்ச் பிளாக் பேட்சஸா இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஜெனட்டிக்கலாவோ இல்ல ஜஸ்ட் நான் டார்க் ஸ்கின் அதனால எனக்கு அப்படி இருக்கு அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும், புவர் ஒர்க் லைஃப் ஸ்டைல்னால வரும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எதை சரி பண்ணணுன்றத பார்த்துட்டு நீங்க வந்துட்டு சரி பண்றது வந்து அட்வைசபிள். ஸோ ஐ வுட் ஹைலி இன்சிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு செக் அ ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட். இப்போ நான்லாம் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலா ஒர்க் ஆனது அப்படின்ற மாதிரி. ப்ராப்பரா அதுக்குன்னு படிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதை விட இன்னும் நிறைய மடங்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரா எனக்கு ஒர்க் ஆனது, எனக்கு இது செட் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து நான் கிளியரா வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதனால் வரைக்கும் நான் சொன்ன சில டிப்ஸ், நான் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணதுல உங்களுக்கு நீங்க ஏதாவது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், நைஸ், ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஓகே, அப்படி இல்லை ஆனா என்னமோ பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்க சீக் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ நிறைய இந்த ஸ்கின் ரிலேட்டடா முக்கியமாக பிக்மெண்டேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்திக்கோங்க. கமெண்ட் பாக்குறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காமெண்ட் இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.